மனிதன் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபிலிமாக இருக்குது. அதை நான் ட்ரை பண்ணணும், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து புது விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த மனிதனில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மனிதன் வந்து ஒரு ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஹீரோவுடைய ஜேர்னியாக இருக்கும். அதில் வந்து காதல், அதில் ஜனரஞ்சகமான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒரு சமுதாயத்துக்கு, தட் இஸ் சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படமாக இருக்குது. இது வரைக்கும் அவர் பண்ணதுலேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நான் சொல்வேன். இது ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வெகுலியான கேரக்டராக பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு லாயராக மாறி ஒரு முக்கியமான கேஸ், அதுவும் பிரகாஷ்ராஜ் சார் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வாதாடி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதுவும் ஒரு சமுதாய பிரச்சனைக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெகுலியான விஷயங்கள், காமெடியான விஷயங்கள்லாம் அவருக்கு நேச்சுரலாக வரும். அதை ரொம்ப நல்லா பண்ணிடுவார். பட் கோர்ட் ரூமில் வந்து தனியாக நடிக்கும்போது நம்மளுடைய தப்பு வந்து தெரியாது. கூட வந்து இந்த மாதிரியான பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் ராதாரவி சார், பிரகாஷ்ராஜ் சார், விவேக் சார், அவங்க கூடலாம் நிற்கும்போது அவங்களாம் பயங்கரமாக பண்ணும்போது எங்கேயாவது ஹீரோ சரியாக பண்ணலைன்னா அது அப்படியே துண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். பட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த படத்தில் அவர் வந்து ஹீரோ வந்து ராதாரவி சார், பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஈக்குவலாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து கரியர்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹன்சிகா மோட்வானி வந்து ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர். இந்த படத்தில் வந்து ஹீரோவுடைய அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்ததுனால அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எனக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அவங்க எப்போவுமே வர மாதிரி பப்ளியாவோ இந்த படத்தில் வராமல் அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக எங்கெல்லாம் ஹீரோ தப்பு பண்ணுறாரோ ஹீரோவை கைட் பண்ணி ஹீரோவை வழி நடத்துகிற ஒரு கேரக்டராக இதில் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வந்து ரொம்ப பெரிய காஸ்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க எல்லாமே வேறு யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு உதய் ஹன்சிகாவை தவிர்த்து பிரகாஷ்ராஜ் சார் அவர் வந்து ஒரு ஒரு இந்தியாஸ் பிக்கஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு லாயராக நடிக்கிறார். ஸோ அது வந்து அவரை விட்டால் வேறு யாருக்கும் அந்த ஒரு, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பெரிய கேரக்டர். அந்த வந்தாலே எல்லோரும் எழுந்திருந்து எல்லாருமே சல்யூட் போட்டு பயந்து, எல்லாருமே ஜட்ஜஸே கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய லாயர். அதை வந்து பிரகாஷ்ராஜ் சாரை தவிர்த்து வேறு யார் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து ராதாரவி சார் ஜட்ஜாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஒரு நக்கிள், ஒரு பாயிண்டில் வந்து பிரகாஷ்ராஜ் சாரையே உட்காருங்க கொஞ்சம் மிரட்டணும். அதுக்கு எல்லாமே வந்து ராதாரவி சார் வந்து கரெக்டாக இருக்காருன்னு அவரை யூஸ் பண்ணோம். இதே மாதிரி விவேக் சார், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு முக்கியமான ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த படத்தில் வந்து எப்படின்னா, யூஸ்வலி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரையாங்கிள் வந்து ராதாரவி சாருக்கும் பிரகாஷ்ராஜ் சாருக்கும் உதய் சாருக்கும் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். அவங்க 3 பேர் கேமரா யார் பின்னாடி வச்சு அவங்க நடித்தா அந்த பக்கம் அவங்க ஹீரோ, ஒவ்வொரு சைடில் அவங்கவுங்க வந்து பின்னுறாங்க. ஸோ அது வந்து ஹீரோவும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருடைய இந்த 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 விஷயங்கள் வந்து கோர்ட்டில் இருக்கிற இந்த 3 பேரோட ஆர்குமெண்ட்ஸு, 3 பேரோட நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது. அது வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பேசப்படணும்னு நம்புகிறேன். இவருடைய எந்த டியூனுமே வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே முடியாதுன்ற மாதிரியே தான் அவர் கம்போஸ் பண்ணுவார். லைட்டாக அது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவார். அதனால் இந்த படத்தில் வந்து எனக்கு அவர் கூட வேலை செஞ்சதில் ரொம்ப நல்ல அனுபவம். ஏன்னா இந்த ஃபிலிம்க்கு அது தேவைப்பட்டது. இப்போது திடீர்னு வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டார் கம்போசிங்னு சொல்லிட்டு. எனக்கு செம்ம கடுப்பு, என்னடா ஆஸ்திரேலியா போயிட்டார், இப்போ எப்போ வருது, எப்போ கம்போஸ் பண்ணுறதுன்னு. இப்போ அங்கேருந்து ஃபோன் அடித்து வாங்க கம்ப்யூட்டரில் வாங்க, சேட்டில் வாங்க, கம்போஸ் பண்ணலான்றாரு. ஸோ அப்போ நான் அவர் அங்கேருந்து வாசிக்கிறார், நான் இங்கேருந்து வந்து கம்போசிங்கில் இது வேணாம் அது வேணான்றேன். ஸோ டெக்னாலஜி எவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சிம்பிளான ஒரு ஆசாமி. அவர் தான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு
என்னை கட்டி பிடிச்சிட்டார். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. அதுக்கு அப்புறமாவே வந்து இதுக்கு வந்து நிறைய தேவைப்படுது மியூசிக் அப்படின்றதுனால அது ஆஸ்திரேலியாவில் ரீரெக்கார்டிங் பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கார். ஸோ இந்த படத்தில் வந்து ஆறாரும் பாடல்கள் பேசப்படும்னு நம்புகிறேன். கேமராமேன் வந்து அவங்க திறமையை ஸ்கோர் பண்ணிக்கணும், அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ஃபீல்டில் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அது நியாயம் தானே. அப்போது வந்து என்ன ஆகிடும்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து கேமராமேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கதை இருந்தாலும் அவங்க பேர் வெளியே வரத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனால் மதி அப்படி பண்ணவே மாட்டார். இந்த கதையுடைய சீனுக்கு என்ன தேவை, அந்த சீன் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் பண்ணுவார். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ரூம் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து படத்தில் வந்து ஒரு பிக்னஸ் தேவைப்படுது, படம் வந்து பிரம்மாண்டம் தேவைப்படுது, அதே சமயத்தில் வந்து படத்தில் ஒரு எளிமை தேவைப்படுது. இது ரெண்டுமே வந்து டுவாலிட்டிஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. ஏன்னா சாதாரண கதையை சாதாரணமாக எடுக்கணும், திடீர்னு நம்ம வந்து பெருசாக எடுக்கணும்னா அதை எப்படி பெருசாக எடுக்கிறது, எந்த பாயிண்ட்டை பெருசாக எடுக்கிறது, எந்த பாயிண்ட்டை சின்னதாக எடுக்கிறது, எந்த பாயிண்ட்டை எளிமையாக எடுக்கிறது, இந்த மிக்ஸை வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எனக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மதி தான். சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதை அவங்கக்கிட்டே வச்சுப்பாங்க, இல்லை டீ கட்டில் 2 பேர் கூட பேசிட்டு முடிஞ்சிடும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு வந்து இந்த சோஷியல் மீடியா எல்லாருக்குமே, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், அவங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ ஒரு கம்ப்யூட்டரோ, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அந்த தாகமாக இல்லை வந்து அது ஒரு உரிமையாக நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது விமர்சனம் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. பட் அந்த விமர்சனம் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம், கொஞ்சம் டீசெண்டாக, கொஞ்சம் ரொம்ப கலாய்க்காமல், கொஞ்சம் லிமிட்டில் அதை பண்ணால் அது வந்து கரெக்டாக வந்து அது எங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர்ஸ் எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாசிட்டிவாக சொன்னால் அப்போ வந்து கரெக்டாக புரியும். இவங்க வந்து தப்பு ரைட்டெல்லாம் பற்றிலாம் சொல்கிறதில்ல, இவங்க வந்து மொக்கை ஒரே வார்த்தை தான். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குது, உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது வேறு. நம்ம வளர்ந்த விதங்கள் வேறு, நம்ம வந்து சாப்பிட்ற விஷயங்கள் வேறு, நம்மளுடைய சூழ்நிலைகள் வேறு. அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட டேஸ்ட் வேறையாக இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் என்னால் எடுக்க முடியும். ஸோ என்ன மாதிரியான ஒரு 2-3 கோடி பேர் இருக்காங்களோ அதை ரசிப்பாங்க. பட்டு மீதி இருக்கிற ஒரு 5-6 கோடி பேர் வந்து என்ன இந்த படமாக இது மொக்கையாக இருக்குதுன்னு சொல்ல தான் செய்வாங்க. பட் அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கணுன்னா, எனக்கு வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, விமர்சனம் எழுதும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறைவாக இருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இல்லை, இதுக்கு பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற பாசிட்டிவான இது கிரிட்டிசைஸ் பண்ணுறதே வந்து பாயிண்டர்ஸோடு பண்ணும்போது எனக்கு புரியும். சோஷியல் மீடியான்றது ஒரு மிகப்பெரிய டூல். இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதை நம்பி தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை உண்டாக்கும். ஸோ அதில் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதை வந்து ரொம்ப இம்மெச்சூராக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து இன்னும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்னும் நல்ல படங்கள் கொண்டு வரத்துக்கு ஒரு பெரிய டூலாக இது யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சினிமா ஒரு விஷயம் ஒண்டி மாறவே மாறாது. எவ்வளோ ஃப்யூச்சர் டெக்னாலஜி வேணால் மாறும். அது வந்து நீங்கள் வந்து படம் வந்து தியேட்டரில் பார்க்காம டிஜிட்டலாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இல்லாட்டி வந்து டைரெக்டாக வீட்டில் பார்க்கலாம், இல்லை வந்து அது என்ன வேணால் மாறலாம் 1000 வருஷம் கழிச்சோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் மாறாத ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுடைய உணர்வுகள், எமோஷன்ஸ். டேஸ்ட் வேணால் மாறலாம், பட் என்ன தான் டேஸ்ட் மாறினா கூட சோகம், சந்தோஷம், இந்த மாதிரி எமோஷன்ஸ், அந்த எமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயங்கள் மட்டுமே வந்து, அதுவும் புது விதமாக. தட் இஸ் என்னென்னா, ஏற்கனவே நான் வந்து ஒரு எமோஷ்னல் சீன் அக்கா தங்கச்சிக்கு அது இல்லாட்டி ஒரு ஃபேமிலி, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அதே விஷயம் வேணும், ஆனால் வேறு விதமாக. ஸோ ட்ரீட்மெண்ட் மாறும்.
மக்களுக்கு வந்து டைம் இல்லை, கொஞ்சம் அவசரமாக சீக்கிரம் எனக்கு அட்டென்ஷன் அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி அவன் 5 நிமிஷத்தில் எனக்கு தெரியும் என்ன ஆக போகுது, இதானே அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு பெருமை எடுத்துக்கணுன்ற. ஸோ அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை மீறி அவங்கள ஹோல்ட் பண்ணக்கூடிய கதைகள் மட்டுமே தான் ஓடும். ஸோ ஒவ்வொரு டைரக்டரும் வந்து தன்னை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து தன்னுடைய சொல்ல வர வேண்டிய விஷயங்கள்லேயும் சரி, டெக்னாலஜியும் சரி, அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி இந்த ப்ரெசன்ட் டே ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ எங்கேஜிங்காக சொல்ல முடியுமோ அப்படி பண்ணாதான் ஓரளவுக்கு நிற்க முடியும். இல்லாட்டி வந்து இவங்க நிற்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு டே வந்து ஆரம்பிச்சிருவாங்க இவங்களோட வேலையை. ஸோ இவங்கள வந்து ஏன்னா யூத்து தான் வந்து ஃப்யூச்சர். அவங்க தான் வந்துட்டு அது தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து பிஸ்னஸை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க தான் வந்து தேட்டருக்கு லைனில் வந்து நின்று டிக்கெட்டை புக் பண்ணி பால் குடம் இது பண்ணி அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மனிதன் படம் ஃபஸ்ட்டு இந்த களமே வந்து வித்தியாசமான களம். அது வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக வந்து இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துட்ட பிறகு 2 நாளாவது இந்த படத்தோடைய ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசை பாதித்து உங்களை யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி கண்டென்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக அமைஞ்சிருக்குது. அதனால் எல்லாமே சேரும்போது ஒரு அழகான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் நீங்கள் போயிட்டு ஒரு 2 ஹவர் வந்து நீங்கள் ஒரு மறக்க முடியாத சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை ரொம்ப ஆணித்தனமாக நான் நம்புகிறேன். அதுக்காக நீங்கள் போய் பாருங்கள்.